நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஆர்சி காரை கொடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். அப்பப்போ பேட்டரி மாற்ற வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல ரீசார்ஜபிள் பேட்டரி தான் மாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ண ரொம்ப சின்னதா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது 2 பேட்டரி வச்சு பேரலல் கனெக்ஷன்ல தான் இருக்கு. பார்க்கறதுக்கு பேரலல் கனெக்ஷனா இருந்தாலும் கார்ல பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் போடும்போது 2 பேட்டரி தனித்தனியா சார்ஜ் ஆகுற மாதிரியும், கார்ல கனெக்ட் பண்ணா சீரிஸ்ல கனெக்ட் ஆகுற மாதிரியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த காருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 2S பேட்டரி பேக் நானே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு பிஎம்எஸும் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு சார்ஜிங் பண்ற மாதிரி ஒரு 5100 மாடியூல் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ பழைய பேட்டரியில் இருக்க அந்த கனெக்டர் எடுத்து இந்த பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்க போறேன். கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டி செக்கிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணாதான் கார் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும்னு சொல்லி தான். கார் ஆன் பண்ணோன்னு லைட் எல்லாமே எரியுது. இப்போ ரிமோட்ல ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அப்பவும் கனெக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஆனா இந்த மாடியூல் வச்ச அந்த கேப்ப க்ளோஸ் பண்ண முடியல. அதனால நானே தனியா ஒரு செப்பரேட்டா கேசிங் மாரி ரெடி பண்ணிட்டேன். இந்த சார்ஜிங் மாடியூலுக்கு 12 வோல்ட் சப்ளை குடுத்தா மட்டும் தான் இந்த பேட்டரி சார்ஜ் ஏறும். பேட்டரி அந்த கனெக்டர்ல மாட்டிட்டு ஒரு 12 வோல்ட் சப்ளை குடுத்து பார்த்தேன். கரெக்ட்டா பேட்டரி சார்ஜ் ஏறுது. சார்ஜ் ஏறுனதுக்கப்புறம் இப்ப இந்த பேட்டரி கனெக்டர்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஆர்சி கார்ல செக் பண்ணி பார்க்க போறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்ட்டு.